வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம இப்போ ஆழியார் இருக்கின்ற அறிவுத்திருக்கோயில் என்ற ஒரு புனிதமான இடத்துக்கு சென்றோம். அதோட நினைவுகளை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். இது யோகா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னோடய யோகா கிளாஸ் ட்ரைனிங்காக நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ அங்கே உள்ள மகரிஷி ஐயா எங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்து அங்கே ட்ரைனிங் பண்ணி நாங்கள் சர்டிஃபிகேட் போனோம். ரொம்ப அழகான இடம் இதுங்க. இந்த இயற்கை சுற்றி மலை இருக்கும். அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களாம் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போகணும். உங்களுக்கு மன அமைதியும் நல்ல ஒரு சூழ்நிலையும் கிடைக்கும் இந்த இடத்துல. இந்த இடத்த பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சுற்றி நல்லா ரொம்ப நீட்னஸாக இருக்கும். மரம், செடி, பூக்கள் எல்லாம் அழகாக இருக்கும். கண்ணுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அறிவுத்திருக்கோயில் இப்போ நம்ம போய்கிட்டுருக்கோம். இந்த அறிவுத்திருக்கோயில் உள்ளே ஃபஸ்ட்டு போனீங்கன்னா உள்ளே போகும்போது ஒரு மண்டபம் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அவரோட ஐயாவோட வாழ்ந்த இடம் இருக்கும். அதுக்கு கீழே தான் நம்ம யோகா கிளாஸு நடக்கும். அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகான இடம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். நீங்கள் இப்போது நிறைய பேர் யோகா கிளாஸுக்கு ட்ரைனிங்கெல்லாம் அங்கே போட்டுட்ருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளாஸ் ட்ரைனிங் போடுறாங்க. அந்த ட்ரைனிங் இதையும் நாங்கள் விசாரிச்சுட்டு வந்தோம். 4 டேஸுக்கு 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் நம்மளுக்கு யோகா கிளாஸு, எக்ஸசைஸு, ப்ளஸ் நம்ம எப்படி லைஃப்பில் நம்ம வாழணும், என்ன பண்ணணும், பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே நம்ம ஸ்டே பண்ணி 4 டேஸ் மன நிம்மதியோடு இது பண்ணலாம். 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு இடம் எல்லாம் சேர்த்து தான் இந்த சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நல்ல ஒர்த்தபுளானது தான். கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் இதை அட்டென்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு டைமாவது நீங்கள் இதை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த அழகான இடத்த நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும்.